சலவாத்தை நீங்க அதிகமா ஓதி பாருங்க, உங்களை அறியாமலேயே உங்களுக்கு தனி மதிப்பு சமூகத்தில் இருக்கும். இது உண்மையிலேயே நீங்க ஓதி பாருங்களேன். அதிகமாக நீங்க சலவாத் ஓதிட்டே இருங்க, உங்களை அறியாமலே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மதிப்பு இருக்கும், சமூகத்தில் ஒரு மதிப்பு இருக்கும். நம்முடைய அந்தஸ்தையும் தகுதியும் நம்மளை அறியாமலே அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருப்பான் சலவாத்தை கொண்டு. அதான் சலவாத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தர் அதிகமா சலவாத் ஓதிட்டே இருக்காரு, அவருடைய வாழ்க்கையில அதிகமான சலவாத் இருந்தா இதன் துக்ஃபா ஹம்மக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கவலைகளே நமக்கு இருக்காது. வீட்டை பத்தி கவலை, பிள்ளைகளை பத்தி கவலை, பொருளாதாரத்தை பத்தி கவலை, இப்படி கவலைகள் மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? இந்த கவலைகளே நமக்கு இருக்காதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ கவலைகளுக்கு மருந்து என்னன்னா சலவாத். இப்போ நம்ம புலம்புறோம், அதையே பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கவலைகள் இன்னும் அதிகமாகும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கவலைகள் நமக்கு இருந்துச்சுன்னா மற்ற வேலை ஓடாது. மனசுல ஒரு கவலை ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா வேற வேலை செய்ய தோணவே செய்யாது. வீட்டு வேலை பார்க்க முடியாது, சரியா நம்ம வேலை பார்க்க முடியாது. இந்த கவலைகளால மற்ற வேலைகள் பாதிக்கப்படும். எப்போ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும்போது, அதிகமாக அதை யோசிக்கும் போது, அதிகமாக அதை பத்தி நம்ம பேசும்போது, சிந்திக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைகளை அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கவலைகளா அதிகமாக சலவாத்து ஓதிக்கிட்டே இருங்க, கவலைகள் நம்ம மனதை விட்டு காணா போயிடும். அந்த பிரச்சனை தீருதோ இல்லையா அது அடுத்து, ஆனா மனசுல கவலை இருக்காது. கவலை நம்மளை விட்டு போயிட்டு வைங்களேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா நம்ம சால்வ் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து சலவாத்து ஓதிக்கிட்டே இருந்த வைங்களேன், நம்மளை அறியாமலே அல்லாஹ் நமக்கு ஒரு வலிமையை கொடுப்பான், நமக்கு ஒரு பவர் இருக்கும். நம்மளை பார்த்தாலே ஒரு கண்ணியம் இருக்கும், எல்லாத்துக்கும் நம்மளை பார்த்தாலே 4 பேருக்கு ஒரு பயத்தை அல்லாஹ் கொடுப்பான். எந்த ஒரு ஆபத்துகள் இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு பயம் என்பது இருக்காது. உடலும் மனமும் நம்மளை சுத்தி உள்ள சமூகத்தையும் அல்லாஹ் நமக்கு வலிமைப்படுத்தி கொடுப்பான் இந்த சலவாத்தை கொண்டு. 1000 சலவாத்துக்கு ஒரு பவர். நமக்கு பொருளாதார நெருக்கடி, வீட்டில் கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை நமக்கு வரும் பொழுது என்னடா செய்ய அப்படின்னு நம்முடைய மனசு பதறும், நம்ம மனசு பயமா இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமை வரும்பொழுது 1000 சலவாத்தை நம்ம தொடர்ந்து இஹ்லாஸா ஓதுறா, அல்லாஹ்னுடைய உதவி ரொம்ப சமீபத்தில் நமக்கு இருக்கும். இந்த 1000 சலவாத்துக்கு ஒரு தனி பவர் என்று எழுதுறாங்க. நமக்கு சிரமமான காலங்கள் வரும்போது தஸ்பீஹ் எடுத்து உட்கார்ந்துடணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் 1000 சலவாத்தை நம்ம ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் பாதி ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அல்லாஹ் தஆலா நீக்குவான் என்று அல்லாமா சமர்கந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாற்றால நம்ம புரிய முடியுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அதாவது எல்லா அமல்களையும் இபாதத்துகளையும் அல்லாஹ் செய்ய மாட்டான். தொழுகிறோம், நம்ம தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், இபாதத்து அமல் திக்ர் எல்லாமே நாம் தான் அல்லாஹுக்கு செய்யணும். ஆனா அல்லாஹ் ஒரே ஒரு அமல் செய்யறானா, சலவாத்து மட்டும்தான் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என் நபி மீது நான் சலவாத்து ஓதுறேன், அதுபோல என்னுடைய மலக்குமார்களும் சலவாத்து ஓதுறாங்க, நீங்களும் சலவாத்தை ஓதுங்கள் என்று அல்லாஹ்னுடைய கட்டளை. சலவாத் என்பது அல்லாஹ்னுடைய கட்டளை, இது சுன்னத்துல சேராது. குர்ஆனுடைய கட்டளை தான் சலவாத். அதுதான் சலவாத்துக்கு ஒரு பவர், நல்ல ஒரு மகிமை, ஒரு சக்தி என்பது சலவாத்துக்கு அதிகமாக இருக்குது. முன்னோர்கள் சொல்லுவாங்க, முன்னாடி உள்ள மக்கள்லாம் இப்போ தான் நம்ம டாக்டர்கிட்டலாம் போகிறோம், நீங்கள் வரலாறு கிதாபுகள் எடுத்து பார்த்தா சரியும், முன்னாடி கால் வலிலாம் வந்துச்சுன்னு வைங்களேன், சலவாத்து ஓது எப்படி தடவ ஆரம்பிச்சிருவாங்க, கால் வலி ஷிஃபாவாயிரும். ஏதாவது காய்ச்சல், ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா ஒரு சலவாத்து ஓதி தண்ணியில் ஊதி குடிப்பாங்க, ஷிஃபாவாயிரும். சலவாத்துக்கு என்பது அவ்வளோ மகிமை இருக்குது, வரலாற்றில் நிறைய மேன்மக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ சலவாத் என்பது அல்லாஹ்னுடைய கட்டளை, குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சலவாத் ஓதுவதனால் என்ன சிறப்பு? 4 சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ்ல வருது. 4 சிறப்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய மின் உம்மத்தி ஸலாத்தன் முக்லிஸன் மின் கல்பிஹி, உள்ளத்தால் உள்ள தூய்மையோடு இஹ்லாஸோடு யார் என் மீது ஒரு சலவாத் ஓதுகிறாரோ,
உள்ள தூய்மையோடு ஒரே மனதோடு யார் என் மீது ஒரு ஸலவாத் ஓதுகிறாரோ அவருக்கு 4 விதமான சிறப்புகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா 10 ஸலவாத்தின், ஒரு ஸலவாத்தை நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்ம ஓதுனா அல்லாஹு தஆலா நம் மீது 10 ஸலவாத்தை ஓதுகிறான். நம்ம ஒரு ஸலவாத் ஓதிட்டோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதுன்னு ஒரு ஸலவாத் ஓதிட்டோம். ஓதுனா நம் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்தை சொல்றானா, இது ஒரு சிறப்பு. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ ரஃபஅஹு பிஹா 10 தரஜாத்தின், அதாவது 10 தரஜாக்கள் தகுதிகளை நமக்கு உயர்த்துறான் அல்லாஹு தஆலா. ஒரு ஸலவாத் ஓதணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று இஹ்லாஸோட மன தூய்மையோட ஒரு ஸலவாத்தை நாம் ஓதினால் நம்முடைய தகுதிகள் உயரும். சில தகுதிகள் நமக்கு இருக்காது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, உனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைப்பா, உனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா, நீலாம் பேசலாமா, நீலாம் இப்படி சொல்லலாமா, அந்த தகுதி பார்த்தீங்களா, அப்படி இல்லாத தகுதிகளையும் அல்லாஹ் நமக்கு தருவான். நமக்கு எந்த தகுதி வந்தா நம்ம உயர்வாக வாழ முடியும் என்று நம்ம ஆசைப்படுறோமோ அந்த தகுதியை அல்லாஹ் தருவான். எந்தெந்த தகுதிகள் நம்மள்கிட்ட இல்லையோ, எந்த தகுதியை நம்ம ஆசைப்படுறோமோ, எந்த தகுதிகள் வந்தா நமக்கு முன்னேற்றம் இருக்குமோ, இப்படி பல வகையான தகுதிகள், அதாவது 10 தரஜா 10 தகுதிகளை ஸலவாத் ஓதுறது மூலியமாக இந்த உலகத்தின் நம் தகுதிகள், நம்முடைய அந்தஸ்தை கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸலவாத்தை கொண்டு, ஸலவாத்தை நீங்க அதிகமா ஓதி பாருங்க, உங்களை அறியாமலேயே உங்களுக்கு தனி மதிப்பு சமூகத்தில் இருக்கும். இது உண்மையிலேயே நீங்க ஓதி பாருங்களேன், அதிகமாக நீங்க ஸலவாத் ஓதிட்டே இருங்க, உங்களை அறியாமலே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மதிப்பு இருக்கும், சமூகத்தில் ஒரு மதிப்பு இருக்கும். நம்முடைய அந்தஸ்தையும் தகுதியும் நம்மளை அறியாமலேயே அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருப்பான் ஸலவாத்தை கொண்டு. அதான் ஸலவாத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை. அல்லாஹ்வுடைய தூதர் மூணாவதாக நமக்கு சொல்லும் பொழுது, வகத்தபல்லஹு பிஹா 10 ஹஸனாத்தின், ஸலவாத்தை நம்ம ஓதுனா, ஒரு ஸலவாத் ஓதுனா 10 நன்மைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு எழுதுறான். ஒரு ஸலவாத் ஓதுறதுனால 10 நன்மைகள். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ மஹா அன்ஹு 10 ஸய்யிஆத்தின், 10 தீமைகளை நம்மளை விட்டு அழிக்கிறான். 10 நன்மைகளை எழுதுறான், 10 தீமைகளை அழிக்கிறான். இது எத்தனை ஸலவாத்துக்கு? 100 200 கிடையாது, ஒரே ஒரு ஸலவாத் இஹ்லாஸோட நம்ம ஓதுனா நம்ம மீது 10 ஸலவாத்தை அல்லாஹ் சொல்றான். நமக்கு 10 தரஜாத்து தகுதிகளை அல்லாஹ் நமக்கு உயர்த்துறான், 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுறான், 10 தீமைகளை மன்னிக்கிறான். ஒரு ஸலவாத்தை இஹ்லாஸாக மன தூய்மையோடு மன ஓர்மையோடு சொன்னா இந்த 4 பாக்கியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அடுத்து இந்த ஸலவாத்தால நமக்கு என்ன பலன்? நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஸலவாத்தை, என்ன ஒரே ஸலவாத் ஓத சொல்றாங்க, இந்த ஸலவாத்தால என்ன பயன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தர் அதிகமாக ஸலவாத் ஓதிட்டே இருக்கார், அவருடைய வாழ்க்கையில் அதிகமான ஸலவாத் இருந்தா, இதன் துக்ஃபா ஹம்மக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கவலைகளே நமக்கு இருக்காது. வீட்டை பற்றி கவலை, பிள்ளைகளை பற்றி கவலை, பொருளாதாரத்தை பற்றி கவலை, இப்படி கவலைகள் மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? இந்த கவலைகளே நமக்கு இருக்காதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ கவலைகளுக்கு மருந்து என்னன்னா ஸலவாத். இப்போ நம்ம புலம்புறோம், அதையே பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கவலைகள் இன்னும் அதிகமாகும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கவலைகள் நமக்கு இருந்துச்சுன்னா மற்ற வேலை ஓடாது. மனசுல ஒரு கவலை ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா வேற வேலை செய்ய தோணவே செய்யாது. வீட்டு வேலை பார்க்க முடியாது, சரியா நம்ம வேலை பார்க்க முடியாது. இந்த கவலைகளால மற்ற வேலைகள் பாதிக்கப்படும். எப்போ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும்போது, அதிகமாக அதை யோசிக்கும் போது, அதிகமாக அதை பற்றி நம்ம பேசும்போது சிந்திக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைகளை அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கவலைகளா அதிகமாக ஸலவாத் ஓதிக்கிட்டே இருங்க, கவலைகள் நம்ம மனதை விட்டு காணா போயிடும். அந்த பிரச்சனை தீருதோ இல்லையா அது அடுத்து, ஆனா மனசுல கவலை இருக்காது. கவலை நம்மளை விட்டு போயிட்டு வைங்களேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா நம்ம சால்வ் பண்ண முடியும். கவலையினாலதான் நம்ம பின்வாங்குவோம், கவலையினாலதான் நம்ம அப்படி சோர்ந்து உட்கார்ந்துருப்போம். கவலைகள் இல்லை என்றால் மற்ற எல்லாமே நமக்கு என்ன செய்யும்? ஈஸியாக இருக்கும். அப்போ கவலைகள் நமக்கு போகணும்னா இதன் துக்ஃபா ஹம்மக, நீங்க அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத் உங்க மனசுல உள்ள கவலைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அது காணா போயிரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ யக்ஃபுரு லக ரம்பக, நாம் செய்த பாவங்களை அது மன்னிக்கும்.
நம்ம சலவாத்து ஓதுறோம் அதிகமாக, அந்த சலவாத்து ஓத ஓத நம்ம செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நன்மைகள் எழுதப்படும், இன்னொரு பக்கம் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் மீது நாம் ஓதக்கூடிய சலவாத்தினால் என்று அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்த சலவாத் என்பது நம்முடைய கஷ்டங்களை போக்கும். வறுமை, ரொம்ப வீட்டில் கடன் தொல்லை இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்படிலாம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அதிகமாக சலவாத் ஓதணும். அல்லாமா அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த ஒரு செய்தியை ஒரு கிதாபில் பதிவு செய்கிறாங்க. அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கடுமையான கஷ்டம், வீட்டில் ரொம்ப சிரமம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, சரியான உடை இல்லை, ரொம்ப சிரமம், வறுமையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது பெருநாளுடைய தினம் வந்துட்டு, அது நோம்பு பெருநாளா ஹஜ்ஜி பெருநாளும் தெரியல, ஈதுடைய தினம் வந்துட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. பெருநாளுடைய தினம் வந்துட்டு, பெருநாளுடைய தினம் வந்த உடனே ஊரில் உள்ள எல்லா மக்களும் புது ட்ரெஸ் எடுப்பாங்க, நல்ல சாப்பாடு எல்லாமே இருக்கும். இப்போ இவருக்கு கவலை, அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கவலை. அவங்க வீட்லேயும் ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, புது ட்ரெஸ் வாங்க முடியாத நிலைமை, இப்படி கடுமையான வறுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெருநாளுடைய தினம் வந்துட்டு, நாளைக்கு பெருநாள், இன்னைக்கு நைட்டு அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. தன்னுடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் ட்ரெஸ் போடும்போது நம்ம வீட்டு பிள்ளை போடாமல் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு தகப்பனுக்கு அது ரொம்ப வேதனையை தராது. ரொம்ப அழுகிறாங்க. அழுதுகிட்டே இருந்த அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து சலவாத்து ஓதிக்கிட்டே தூங்கிட்டாங்க. எப்படி? சலவாத்து ஓதிக்கிட்டே தூங்கிட்டாங்க. இந்த சலவாத்துடைய பவரை பாருங்க. சலவாத்து ஓதிக்கிட்டே தூங்கிட்டாங்க. இரவு நடுநுசி, அதாவது நடு ராத்திரி, யாரோ வந்து கதவை தட்டுறா. இவர் பயந்து போய் கதவை திறக்கிறாரு. வீட்டு வாசம் முன்னாடி ஒரு சில பேர் நிற்கிறாங்க. அது யாருன்னா அந்த ஊரில் உள்ள பணக்காரவங்க, அந்த ஊரில் உள்ள நல்ல வசதி படைச்ச மக்கள். அவங்க ஒரு தட்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தட்டில் துணி இருக்குது, புது துணி இருக்குது, சாப்பிட்றதுக்கு பழங்கள் இருக்குது, காசு கொஞ்சம் பணங்கள், திரகம், அந்த காசு பணங்களை கொஞ்சம் வச்சு தட்டில் வச்சு நிற்கிறாங்க. அப்போ அபுல் ஹசன் கேட்டாங்க, நீங்கள் யார், ஏன் இங்கே வந்திருக்கீங்க கேட்டாங்க. அப்போ அந்த வந்த மக்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் நைட்டு தூங்கிட்டு இருந்தோம், உங்களை மாதிரி தான் நாங்களும் நைட்டு தூங்கிட்டோம். திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் கனவுல வந்துட்டாங்க. யார் கனவுல போயிருக்கா? அந்த சலவாத் ஓதுனதுடைய பவர், அதாவது இஸ்திகாசான்னு சொல்லுவாங்க இதுக்கு அரபியில், உதவி தேடுதல். நம்ம அல்லாஹ் இடத்துல தேவையாகிறோம் ஒரு பக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் நமக்கு உதவி செய்ய முடியும் அல்லாஹுடைய சக்தியை கொண்டு, ஆற்றலை கொண்டு அப்படின்றது இஸ்திகாசா. சுன்னத் ஜமாத்துடைய அக்கீதால இது ஒன்று, அது விளக்கம் நீண்ட போகும். இப்போ இஸ்திகாசான்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உதவி தேடுற ஒரு வழி சலவாத்தை கொண்டு. இப்போ சலவாத்தை ஓதிட்டு இவர் தூங்கினாரு. தூங்கி நடுராத்திரில வந்து கதவை தட்டுறாங்க. முன்னாடி பார்த்தா நிறைய பணங்கள் இருக்கு, பழங்கள் இருக்குது, உடுத்துறதுக்கு துணிமணி இருக்குது. இவர் பார்த்துட்டு கேட்டாரு, ஏன் என்ன, யாரை தேடி வந்திருக்கீங்க கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எங்க கனவுல வந்தாங்க. எங்க கனவுல வந்து அவங்க சொன்னாங்க, இது மாதிரி அபுல் ஹசன் என்ற உங்க ஊர்ல ஒருத்தர் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டு சலவாத்து ஓதிக்கிட்டே தூங்கிட்டாரு, என் மீது சலவாத்து ஓதிட்டே தூங்கிட்டாரு. அல்லாஹு தாலா உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்கான், நீங்க என்ன செய்யுங்க, அவங்க குடும்பத்துக்கு போய் உதவி செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த ஊர்ல உள்ள பணக்காரங்கள்ட்ட போய் கனவுல போய் சொன்னாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து அபுல் ஹசன் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சதுக்கு பிறகு மறுநாள் பெருநாள் அவங்களுக்கு நிம்மதியாக உணவு, உடை எல்லாமே கிடைச்சிச்சு என்பது வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய உண்மையான சம்பவம். இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது பாருங்க, சலவாத்தை கொண்டு நாம் உதவி தேடலாம். நமக்கு ஒரு வறுமை வரும் பொழுது, ஒரு நெருக்கடி வரும் பொழுது நம்ம அதிகமாக சலவாத்து ஓதிக்கிட்டே இருந்தோம்னா, ஏதாவது ஒரு புறத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வசீலா, அவங்களுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான் சலவாத்தை கொண்டு. அப்போ கவலைகள், வறுமைகள் நமக்கு அதிகமாக இருக்கும்போது, காசு பணங்கள் இல்லாத நிலைமை வரும் பொழுது, நீங்கள் சலவாத்தை மட்டும் ஓதிக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு நிலைமையில் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான். அதுக்கு இந்த சலவாத் ஒரு முக்கிய காரணியாக அமையும். அடுத்து அல்லாமா சமர்கந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அந்த கிதாபில் ஒரு அழகான ஒரு செய்தி போடுவாங்க.
அதாவது சலவாத் என்பது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றது இந்த வரலாற்று செய்தியிலிருந்து நமக்கு தெரியும். உண்மையாக நடந்த சம்பவம், எல்லா மார்க்க அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கிதாபு. இந்த கிதாபில் அவங்க எழுதுறாங்க கடல் பயணம். கடல் பயணம் இப்போ தானே ஃப்ளைட்லாம் இருக்குது, அப்போல்லாம் கடல் பயணம். கடல் பயணத்தில் தான் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியும். கடல் பிரயாணம். அந்த கடல் பிரயாணத்தில் ரொம்ப தூரம் நிறைய பேர் பிரயாணம் செய்கிறாங்க. பிரயாணம் செய்யும் பொழுது திடீர்னு கடல் கொந்தளிப்பு. கடலில் கடுமையான காற்றடிக்குது, கடுமையான சூறாவளி காற்று. அதாவது கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா அந்த கப்பல் ஆடுது. அந்த போட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆடுது, இங்கேயும் அங்கேயும் ஆடுது. அதில் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஒன்னோடு ஒன்று மோதி உடைய ஆரம்பிச்சிட்டு, அந்த அளவுக்கு கடுமையான சூறாவளி காற்று. கப்பலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, ஆஹா கப்பல் மூழ்க போகுது, இந்த காற்றுல கப்பல் கவுந்துரும், நம்மெல்லாம் மௌத்தாக போகிறோம் அப்படின்னு எல்லாரும் களிமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மௌத்துடைய பயம் அவங்களுக்கு வந்துட்டு. அவ்வளோ சூறாவளி காற்று, அவ்வளோ சிரமமான ஒரு நிலைமை. இப்போ அந்த கப்பலில் ஒரு ஆலிம் இருந்தார், ஒரு சாலிஹான ஓதி படித்த ஒரு ஆலிம். அந்த ஆலிம் அந்த கப்பலில் இருந்தார். திடீர்னு என்ன செஞ்சான் அல்லாஹு தஆலா, அந்த ஆலிமுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டான். அவ்வளோ கடுமையான ஒரு சூழ்நிலை, கப்பல் ஆடுது, அசையுது, கடுமையான சூறாவளி காற்று, மழை, புயல். அந்த புயல்லையும் அல்லாஹ் அவரை தூங்க வச்சுட்டான். கொஞ்ச நேரம் அந்த ஆலிம் படுத்து தூங்கிட்டார். அல்லாஹ் கொடுத்து தூக்கம். தூங்கினதுக்கு பிறகு கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலிமுடைய கனவுல எப்பா எல்லாரையும் என் மீது 1000 சலவாத்து ஓத சொல்லுங்க. எத்தனை சலவாத்து? 1000 சலவாத்து இஹ்லாஸ என் மீது ஓத சொல்லுங்க. அந்த சலவாத்தினுடைய உதவியால் நீங்க பத்திரமா வீடு திரும்பலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கனவுல சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் முழிச்ச உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எப்ப அங்க வாங்க கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னாரு, எல்லாரும் 1000 சலவாத்து ஓதுங்க, நிச்சயமாக இந்த புயல்ல இருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றுவான், இஹ்லாஸா எல்லாரும் ஓதுங்கன்னு 1000 சலவாத்து ஓதுறாங்க எல்லாரும். புயல், காற்று, கப்பல் இங்கேயும் இங்கேயும் ஆடுது, அதை மீறி 1000 சலவாத்து அந்த உயிர் பயத்தில் இஹ்லாஸா அவங்க ஓதும் பொழுது 300 சலவாத்தை தாண்டாங்க. புயல், மழை அப்படி எல்லாமே நின்றுட்டு அவங்க வீடு போய் சேர்ந்தாங்க என்று அல்லாமா சமர்கந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வரலாற்றில் சொல்லிட்டு, சமர்கந்த் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, 1000 சலவாத்துக்கு ஒரு பவர். நமக்கு பொருளாதார நெருக்கடி, வீட்டில் கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை நமக்கு வரும் பொழுது என்னடா செய்ய அப்படின்னு நம்முடைய மனசு பதறும், நம்ம மனசு பயமா இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமை வரும் பொழுது 1000 சலவாத்தை நம்ம தொடர்ந்து இஹ்லாஸா ஓதுறா, அல்லாஹ்னுடைய உதவி ரொம்ப சமீபத்தில் நமக்கு இருக்கும். இந்த 1000 சலவாத்துக்கு ஒரு தனி பவர் என்று எழுதுறாங்க. நமக்கு சிரமமான காலங்கள் வரும்போது தஸ்பீஹ் எடுத்து உட்கார்ந்துடணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் 1000 சலவாத்து நம்ம ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் பாதி ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு வந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் அல்லாஹ் தஆலா நீக்குவான் என்று அல்லாமா சமர்கந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாற்றால நம்ம புரிய முடியுது. சலவாத் என்பது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுக்கும். அதே நேரத்தில் இந்த சலவாத் என்பது நம்மளை வலிமையாக மாற்றும். தலாயிலுல் ஹைராத் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு, சலவாத்துக்குன்னு தனியாக எழுதின கிதாப், தலாயிலுல் ஹைராத் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஆலிம்கள் அந்த சலவாத்தை ஓதுவாங்க. அந்த கிதாபை எழுதின முசன்னிஃப், அதாவது அந்த கிதாபுடைய ஆசிரியர், அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தூரம் பிரயாணம் செய்கிறாரு. போகும் பொழுது ஒரு இடத்துல தொழுகணும், ஒரு இடத்துல வக்துடைய நேரம் தொழுது ஆகணும். இவர் என்ன செஞ்சார், ஒளி செய்யறதுக்காக கிணத்தை எட்டி பார்க்குறாரு. கிணத்துல தண்ணி அடியில் கிடக்குது. எங்கே கிடக்கு? கீழே அடியில் கிடக்கு கிணத்துல தண்ணி. பக்கத்தில் வாளியும் இல்லை, எந்த ஒரு கருவியும் இல்லை, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு எதுவுமே செய்ய முடியல அவரால். அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கார், ஒன்றும் புரியலை. ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சு, அங்கேருந்து ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சு. அந்த பிள்ளை கேட்டுச்சு, பெரிய ஆலிம்ஸாவாக இருக்கீங்களே, பெரிய அஜரத்தாக இருக்கீங்களே, நீங்கள் யாரும் கேட்டுச்சு. அவர் இந்த மாதிரி நான் இந்த ஊர்லேருந்து வரேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் கிணத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை கேட்டுச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் ஒளி செய்யணும், வக்து தொழுகையுடைய நேரம் நான் ஒளி செய்யணுமா அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, இந்த கிணத்துல உள்ள தண்ணியுமா உங்களால் எடுக்க தெரியாது,
கருவிகள் இல்லாட்டில் உங்களால் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டுச்சு. நீங்கள் பெரிய அச்சரத்தா இருக்கீங்களே, இது கூடமா தெரியாது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு தெரியாதுன்னுச்சு. அப்போ அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை பாருங்க, அந்த காலத்தில் அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க பாருங்க. அந்த பிள்ளை கிணத்துக்கிட்ட போச்சு. கிணத்துக்கிட்ட போய் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சையதுனா முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலைஹி சொல்லி எச்ச துப்பிட்டு கிணத்துல எச்ச துப்புன உடனே கிணறு மேலே பொங்கி வந்துச்சுன்னு தலாயிலுல் கைராத்தில் எழுதுறாங்க. கிணறு என்ன செஞ்சான், அந்த தண்ணி அப்படியே மேலே பொங்கி வந்துச்சான். இது தலாயிலுல் கைராத்தில் சஹீஹாக பதிவு செய்யப்பட்ட சம்பவம். எதை கொண்டு? ஸலவாத்துடைய பரக்கத். அந்த சிறுமி சின்ன வயசுலேயே அதிகமாக ஸலவாத்து ஓதும். அப்போ அதிகமாக நம்ம ஓதக்கூடிய ஸலவாத், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஸலவாத்து ஓதிக்கிட்டே இருந்தவங்களேன், நம்மளை அறியாமலே அல்லாஹ் நமக்கு ஒரு வலிமையை கொடுப்பான், நமக்கு ஒரு பவர் இருக்கும். நம்மளை பார்த்தாலே ஒரு கண்ணியம் இருக்கும் எல்லாத்துக்கும். நம்மளை பார்த்தாலே 4 பேருக்கு ஒரு பயத்தை அல்லாஹ் கொடுப்பான். எந்த ஒரு ஆபத்துகள் இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு பயம் என்பது இருக்காது. உடலும் மனமும் நம்மளை சுத்தி உள்ள சமூகத்தையும் அல்லாஹ் நமக்கு வலிமைப்படுத்தி கொடுப்பான் இந்த ஸலவாத்தை கொண்டு. எப்படி அந்த சிறுமிக்கு அல்லாஹ் எவ்வளவு வலிமையை கொடுத்திருந்தான், எதை கொண்டு? ஸலவாத்துடைய பரக்கத்தை கொண்டு. அந்த ஸலவாத்துடைய பரக்கத்தை கொண்டே அல்லாஹ் நம்முடைய மன வலிமையும் மன உறுதியும் கொடுப்பான் என்று தலாயிலுல் கைராத் என்ற கிதாபில் எழுதுறாங்க. இப்போ ஸலவாத்துக்கு இவ்வளோ மகிமை, இவ்வளோ பவர், இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள், குறிப்பா இந்த ரபீஉல் அவ்வல் 12 பிறைகள்லையும் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். நாம் ஓதக்கூடிய ஸலவாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹீஹான ஹதீஸ், நம்ம ஸலவாத் ஓதுறனா நம்முடைய ஸலவாத் ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து காட்டப்படும். என்ன செய்யும்? இப்போ முஸ்தபா ஸலவாத் ஓதுறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்க, முஸ்தபா ஸலவாத் ஓதிருக்கு அவங்க மேல, இந்த ஊர் சென்னையிலிருந்து வந்த பையன் அப்படின்னு அல்லாஹுடைய தூதருக்கு பெயரோடு ஊரோடு தந்தையுடைய பெயரோடு எடுத்துக்காட்டப்படும் என்று அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ். இது நம்ம ஓதக்கூடிய ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க ரவுலா வரைக்கும், அவங்க மக்பரா கபுருஸ்தானுக்கு வரைக்கும் கொண்டு போய் செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரபீஉல் அவ்வல் 12 பிறையில ஸலவாத்திலேயே உயர்ந்த ஸலவாத் மௌலிது ஷரீஃபை எல்லாரும் ஓதணும், புர்தா ஷரீஃபை ஓதணும். அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் அதிகமாக நம்ம ஸலவாத்தை ஓதுனா நன்மைகள் மட்டும் இல்லை, நம்முடைய உள்ளமும் மனசும் வலிமை பெறும், நமக்கு கஷ்டங்கள் வராமல் அந்த ஸலவாத்து பாதுகாக்கும், நம்முடைய அந்தஸ்துகளை கண்ணியும் இந்த ஸலவாத்தை அதிகப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதிகமாக ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத் செய்வானாக. மென்மேல் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையை ஸலவாத்தை கொண்டு தந்தல் புரிவானாக. அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கு தந்தல் புரிவானாக. மரணிக்கக்கூடிய தருவாயில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு ஓதி மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.